தமிழ் திரையுலகில் எத்தனையோ நடிகர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் வில்லன் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய இலக்கணத்தையே உருவாக்கியவர் நடிகவேல் எம்.ஆர். ராதா. ரஜினிகாந்த் முதல் இன்றைய பல இளம் நடிகர்களுக்கு ஸ்டைல் மற்றும் நடிப்பில் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர். திரையில் அவர் பேசிய வசனங்கள் இன்றும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. சுமார் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர். ஆனால் இவருடைய திரையுலக வாழ்க்கைக்கு பின்னால் பல மர்மமான பக்கங்கள் உள்ளன. எம்.ஜி.ஆர். அவர்களை சுட்டது முதல் அவர் சிறைக்குள் செய்த அட்டகாசங்கள் வரை பல ரகசியங்களை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இவருடைய வாழ்க்கையையே மாற்றிய அந்த ஒரு திரைப்படம் எது? அந்த படத்தில் அவர் செய்த வித்தை என்ன? வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அப்போதுதான் ஒரு நடிகனால் எப்படி ஒரு அரசாங்கத்தையே ஆட்ட முடிந்தது என்பது உங்களுக்கு புரியும். எம்.ஆர். ராதா என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் திரைப்படம் இரத்தக்கண்ணீர். 1954ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியது. உண்மையில் இது அவருடைய மேடை நாடகம். இதை திரையில் கொண்டு வரும்போது ராதா அவர்கள் செய்த அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த காலத்தில் ஹீரோக்கள் என்றாலே அழகாகவும் நற்பண்புகள் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. ஆனால் அந்த விதியை உடைத்தவர் ராதா. வெளிநாட்டிலிருந்து படித்துவிட்டு வந்து தன் கலாச்சாரத்தை மறந்து இறுதியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அழியும் ஒரு பாத்திரத்தில் அவர் நடித்த விதம் இன்று வரை எந்த ஒரு நடிகராலும் செய்ய முடியாத ஒன்று. அந்த படத்தில் அவர் பேசிய நாகரீகம் பற்றிய வசனங்கள் இன்றும் யூடியூபில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இரத்தக்கண்ணீர் படத்திற்கு பிறகுதான் அவருக்கு நடிகவேல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1967 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடே உறைந்து போன ஒரு நாள். எம்.ஆர். ராதா அவர்கள் எம்.ஜி.ஆரின் வீட்டிற்கு சென்றபோது திடீரென எம்.ஜி.ஆரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். இது ஒரு பெரிய ரகசியமாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது. பலரும் இதை பண விவகாரம் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு அரசியல் சதி இருந்ததாக பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயம் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு தீவிரமான பகுத்தறிவுவாதி. பெரியாரின் கொள்கைகளை பரப்பி வந்தவர். ஒருமுறை சிறையில் இருந்தபோது எம்.ஆர். ராதாவிடம் ஒரு போலீஸ் அதிகாரி கேட்டாராம், ஏன் சுட்டீர்கள் என்று. அதற்கு ராதா சொன்ன ஒரே பதில், அவர் என் நண்பர், அது எங்கள் தனிப்பட்ட விஷயம் என்பதுதான். அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகும் எம்.ஜி.ஆர். அவர்கள் ராதா மீது தீராத மரியாதை வைத்திருந்தார் என்பதுதான் இதில் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம். எம்.ஆர். ராதா அவர்கள் தன் வாழ்நாளில் சுமார் 300 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். வில்லன், குணச்சித்திர நடிகர் என அவர் தொடாத இடமே இல்லை. ஆனால் அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவருடைய சினிமா வாழ்க்கை முடிந்துவிடும் என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் ராதா சிறைக்குள்ளும் அவர் ஒரு ராஜாவாகவே வாழ்ந்தார். சிறையில் இருந்த கைதிகளுக்கு அவர் சினிமா கதைகளை சொல்லிக் கொடுப்பார். அங்கிருந்த காவலர்களே இவருடைய நடிப்பை பார்க்க வரிசையில் நிற்பார்களாம். சிறை அதிகாரிகளே இவருக்கு பயப்படுவார்கள். அவர் எப்போதுமே சொல்வார், நான் சிறையில் இல்லை, நான் ஓய்வில் இருக்கிறேன் என்று. அந்த அளவுக்கு துணிச்சலான மனிதர் அவர். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் கூட அவர் மீண்டும் சினிமாவில் நடித்து தன் முத்திரையை பதித்தார். எம்.ஆர். ராதா. இவர் ஒரு சகாப்தம். துப்பாக்கிச்சூடு, சிறைவாசம், இரத்தக்கண்ணீர் என அவருடைய வாழ்க்கை ஒரு த்ரில்லர் சினிமா போன்றது. தமிழ் சினிமா வரலாற்றில் அவரை போல ஒரு நடிகரை இனி நாம் பார்க்கவே முடியாது. நடிகவேல் எம்.ஆர். ராதாவை பற்றிய இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.